ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் சப்பாத்திக்காக பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தி ரைஸ் கூட நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ முட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் தனியாக உடச்சி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு 7 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் விட்டுருக்கேன். மீடியம் சிம்மில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. ஸோ ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஸோ உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். க்ரீன் சில்லிஸ் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ப்ரௌனாக ஆகிற வரையும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து குயிக்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணியை வந்து சைடில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தீயாமல் இருக்கணும். ஸோ மசாலாவை நல்லா அந்த இதில் வணக்கிட்டு தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் வரையும் தண்ணி ஊற்றிருக்கேன். பிகாஸ் நான் வந்து 7 முட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு தண்ணி வந்து தேவைப்படுது. ஸோ சால்ட்டு போட்டிருக்கேன், பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பாயில் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஸோ பாயில் ஆகிடுச்சு. இப்போ எல்லா எக்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ குயிக்காக இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் எதுவும் டச் பண்ணாதீங்க, ஸோ உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுன்னா திறந்து லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விடுங்க இதை வந்து. ஸோ இதை வந்து டர்ன் பண்ண உடனே எக்கு வந்து பாருங்கள் குக் ஆகலைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் திருப்பி விடுங்க. ஸோ பாருங்கள், இந்த சைடில் இருக்க எக் வந்து குக் ஆகலை. ஸோ நான் விட்டுட்டேன் அதை அப்படியே. அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன அப்புறம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி க்ளோஸ் பண்ணிவிடுங்க லிட்டை. அப்புறம் மல்லி இலை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையும் நான் விட்டுருக்கேன். ஒரே ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டொமேட்டோவை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை வந்து சப்பாத்தியோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் கைஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சர்வ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ் கைஸ், இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.